சத்யா தமிழகமெங்கும் வழங்கும் நெஞ்சமே ஏழு. உடன் வழங்குவோர் மினிஸ்டர் ஒயிட் பாரம்பரியம், டிராப் டாக்ஸி, ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. லைஃப்பில் நிறைய அடி வாங்கி நிறைய மிதி வாங்கி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது சடனாக குப்பிட்னு ஒருத்தன் வந்து அவன் பங்குக்கு நம்மளுடைய ஹார்ட்டில் ஒரு ஏரோ விட்டு போயிடுவான். ஸோ அதுதான் நம்ம லவ்னு சொல்லுவோம். லவ் பண்ணுறவங்கள தாண்டி அந்த காதலில் சொதப்புறவங்களும் ரொம்ப அதிகம். காதலில் அதிகம் சொதப்புவது ஆண்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த சைடில் வந்திருக்கிறாங்க. காதலில் அதிகம் சொதப்புவது பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த சைடு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நெஞ்சமேலில் பேச போகிறோம். இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஆண்கள் தான் ரெண்டு தரப்புலையும் அதிகமாக இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு சாதகமாக பேசுகிறதும் ஆண்கள் தான், ஆண்களுக்கு பாதகமாக பேசுகிறதும் ஆண்கள் தான் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் லைட்டாக பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காதல் அப்படின்ற விஷயம், அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லவ் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ரெண்டு பேத்துக்கும் ஈகோ இல்லாமல் இருக்கிற ஒரு அழகான ஒரு அன்பு தான் நான் வந்து லவ்னு பார்க்குறேன். லவ்னாலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். ஓகே, வாட் ஐ ஃபீல் இஸ் டூ பாடி ஒன் சோல். தட் இஸ் அப்படிதான் லவ் ஒர்க் ஆகும். அப்படிதான் ஆண்கள் சொதப்பாமல் இருப்பாங்க லவ்ல. ஓகே. காதல்னா ஒருத்தரை விட்டு குத்து போகிறது, அன்பு, இதுதான் சார் காதல். அவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம அந்த தப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே. காதலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப புனிதமானது, தெய்வீகமானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பர ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருந்ததுன்னா அந்த காதல் நிச்சயமாகவே சக்ஸஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு 70s கிட்னு ப்ரூவ் பண்ணுறீங்க. அந்த பரஸ்பரம் அப்படின்றதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, ஜென்சி கிட்ஸ்லாம். பட் சூப்பர், நீங்கள் சொன்ன அருமையாக சொன்னீங்க. சொல்லுங்கள் சார். இது வந்து என்னென்னா, ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆச்சுன்னா எப்போவுமே ஒரு சக்ஸஸ் தான். பிரிவுன்றது ஒரு சான்ஸுன்றதே கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கண்டினியூ பண்ணணும், தொடரணும் தான் என்னுடைய ஆசை. சூப்பர். லவ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன். இவங்க சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே அதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கொஷின் ஆன்சர்ஸில் ஆல் ஆஃப் தி அபோவ்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே ஆல் ஆஃப் தி அபோவ் தான் அது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, எஃபோர்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் லவ் எப்பயுமே அது சொதப்புறது இல்லை. நம்ம சூஸ் பண்ணுற பர்சன் நம்ம தான் சொதப்புறோம். லவ்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் உனக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா நீ எனக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் அங்கே இருக்கணும். அது இல்லைனாவே நான் மட்டுமே எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தப்பு நான் பண்ணியிருந்தாலுமே நீ என் சைடு தான் நிற்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னுட்டு நீ அவங்க பேச்சை நம்பி போகக்கூடாது. அதுதான் மெயின் இஷ்யூவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பக்கம் சொல்லுங்கள், வாட் இஸ் லவ்? உங்களோட புரிதல் காதல்னா என்ன அப்படின்றது தான். மனசு விட்டு பேசினாலே எல்லாம் ஓகே தான் சார். அவன் மனசு விட்டே பேச மாட்டேன்றாங்க. இது எனக்கு ரொம்ப, நீ சொல்லும் போதே மனசு விட்டு பேச மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். அதனால தான் நீங்கள் வந்து காதலில் சொதப்புவது பெண்கள்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. ஓகே, அப்படி என்ன நீங்கள் மனசு விட்டு பேசலாம்? நீங்கள் பேசும்போது என்ன பண்ணாங்க அவங்க? சார் இப்போ நான் பேசிங்க இருக்கும்போதே திடீர்னு கட் பண்ணிடுறாங்களா? ஓகே, என்ன ஃபோன் பண்ணி என்ன பேசுவீங்க? சாப்பிட்டீங்களா, என்ன பண்ண சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க, அவங்க காண்டாய் கட் பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்க கேட்பாங்களா பதிலுக்கு சாப்பிட்டீங்களான்ட்டு? கேட்பாங்க சார். அது மட்டும் கேட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பிரச்சனைக்கு தனியாக வரலாம், பேசவே மாட்டுறாங்க அப்படின்றத ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது தம்பிக்கிட்ட இருந்து. லவ் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக் தான். சம்டைம்ஸ் இட் மேபி 70-30 ஆர் 50-50 மாறி விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் லவ். பட் அந்த ப்ராசஸோட பேர் தான் இதுக்கு நடுவில் லாயல்ட்டி டெஸ்ட் அது இதுன்னு இதுக்கு நடுவில் மீதியெல்லாம் பேரில் இருக்கும். லவ் இஸ் அபவுட் கிவ் அண்ட் டேக். ஆக்சுவலாக லவ் அப்படின்றது நீங்கள் சொன்ன அந்த குப்பிட் விட்ட அம்பு தான். ஸோ அந்த அம்பு யாரை போய் கரெக்டாக கேட்ச் பண்ணுதோ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக் அம்புல தான் வம்பு ஆரம்பிக்குது சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த மேஜிக் வந்து ஒரு பையனோட லைஃப்பில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சரவணனை சிம்புவா ஃபீல் பண்ண வைக்கும், ஸ்வேதாவா சமந்தாவா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ லவ்ன்றது ஒரு பியூர் மேஜிக். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ் தான். சரவணனை சிம்புவா ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, நைஸ், நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணுறது தான் லவ் ஆக்சுவலி. ஓகே, எந்த இடத்துக்கு போனாலுமே, யாரை மீட் பண்ணாலும், எவ்வளோ இடத்துக்கு போனாலும், இப்போ நம்ம தனிமையாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது மிஸ் பண்ணுறது லவ் கிடையாது. எல்லா கூட்டமாக இருக்கும்போது அந்த அந்த பர்சன் இல்லையே, அவங்க மெமரிஸ் அவனை தேடுறது. ஆமாம், அந்த ஆட்டோமேட்டிக்காக தேடுறது தான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் லவ். அதாவது இவ்வளோ புரிதல் இருக்குது. அதாவது காதல்னா வந்துட்டு மிஸ் பண்ணுறது, தேடுறது, ட்ரஸ்ட்டு, நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஸோ காதலில் சொதப்புறது, அந்த சொதப்பல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மீன் பண்ணுற விஷயங்கள் என்ன? சார் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம்.
லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நம்ம கேட்போம், ரைட்டரா நீ நல்லா ஹீரோ மாதிரி பேசு, தைரியமாக பேசு, பயப்படாத, நாங்கள்லாம் சப்போர்ட் இருக்கணும். ஆனால் இந்த கிட்ட காதலி வர வர என்ன ஆகும்னா இவனுக்கு கையெல்லாம் ஷிவரிங் ஆகிட்டோம். வந்தால் என்ன டைலாக் சொல்லுதுன்னு தெரியாது. ஆனால் அங்கேயே பேச்சே வராது. இவங்க சிக்னல் கொடுப்பாங்க, டேய் சொல்கிறான்னுவாங்க. கிட்டக்கு வர வர ஏதோ நமக்கு முன்னே ஒரு அணுகுண்டு வீசுகிற மாதிரியே இருக்குடா, பயமாகவே இருக்குது. ஆனால் வருது வார்த்தை வரமாட்டேன்றது. சொதப்பாதரான்னு அங்கேருந்து இவங்க சொல்கிறாங்க. புரியுதுடா சொதப்பல, ஆனால் ட்ரை பண்ணுற வரமாட்டேன்றணும். கிட்டக்க போச்சு என்ன சொல்லுவோம், ஐ நோ லவ் யூ. ஆனால் இதில் வந்து ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல அதில் ஒரு ரசிப்பாங்க. நான் வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆப்போசிட்ல தான் உட்காந்து. எங்க இருக்காரு? டோர்கர். என்னங்க அப்படியே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்தா பெருமையா பேச வந்திருக்காங்க போலயே. பாத்தீங்களா? அதுதான் ஓகேவா. 10 இயர்ஸ் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது ஓகே நல்லா தான் எஃபர்ட் எடுத்து எல்லாம் பேசி கரெக்டாக பண்ண அப்புறம் கடைசியில் லைக் பாதி ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் சண்டை போட்டால் நான் தான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. எது பண்ணாலும் நான் தான் போய் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே பாய்ஸ் எப்படி நான் வந்து லவ்வில் சொதப்புறாங்க சொல்கிறேன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் போடுற எஃபர்ட்டு, ஸ்டார்டிங்கில் அந்த கொடுக்குற அந்த அட்டென்ஷன் வந்து அது கண்டினியூஸாக கொடுக்கறது கிடையாது. ஓகே, அந்த கண்டினியூஸா கொடுத்தாலே பசங்க. ஆனா இப்போ நீங்க வந்து லவ் மேரேஜ்ங்களா? ஆமா, ஓகே. 10 வருடம். அப்பா 10 வருஷம் லவ் பண்ணி நீங்க ஒரு டிகேட் லவ் பண்ணிருக்கீங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ட்ரெஸ்லாம் பண்ணும்போது பயங்கரமா சூப்பரா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஐயோ ஏன் கேக்குறீங்க, வந்து அழகி அப்படிலாம் சொல்லலாம். 10 வருஷம் ஆச்சு. என் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட நான் கேட்டேன், பக்கத்துல உட்காந்து கேட்டேன் எப்படி இருக்கு. நான் அவனுக்கா எப்படி தாலி கட்ட போறேன்ற பயம். ஆனாலும் பதில் சொல்லணும்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸ்டார்டிங்ல சொன்னதுங்க அந்த மெசேஜ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகே, ஆரம்பத்துல சொன்னது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல. நீங்க வந்து ஹாப்பி ஆகணும்னா உங்களை அழகின்னு கூப்பிட்டா ஹாப்பி ஆயிருவீங்களா? ஆமா, எத்தனை வருஷம் ஆச்சு. கூப்பிடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அழகி என்ன அடிக்கிற மாதிரி அழகின்னு கூப்பிடுறீங்க? எனக்கே டென்ஷன் ஆகுது. நல்லா கூப்பிடுங்க. எனக்கு அந்த மாதிரி ஃப்ளர்ட்டிங் எல்லாம் பேச தெரியாது ப்ரோ. நான் இந்த அழகியே நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன். எப்படியா? அது அழகி என்ன சொல்லியிருப்பேன். சரி ஒருத்தர் சொல்லிடுங்க பாவம். அழகி. Thank you. ஓஹோ வா, நைஸ், ஜாலியா இருக்கு. நைஸ். ஓகே, லவ்வில் வந்து ஒரு பிரச்சனைனா அதை அப்பயே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்றோம். அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ பொண்ணுங்க பேசிக்காக எப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதை நம்ம அன்றைக்கி அசால்ட்டாக விட்டுருவோம். அவங்க எப்படின்னா வந்து இந்த ஜனவரி 2025 அந்த நாள் இந்த நிமிஷம் இதை பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம என்னன்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவோம். இப்போ அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும்போது அதுவே ஒரு பிரச்சனையாகி பிரேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ரீசனாக வந்து நிற்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா அந்த ரீசன்னால? அந்த ரீசன் ஒன்றே ஒன்று தான் சார். ஒரே ஒரு பிரேக்கப். ஓகே, ஐயா மாதிரி காதலை சொல்லாமலே அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பிரேக்கப்புக்கான காரணம்னு ஒன்று எடுத்துருக்குல்ல. ஸோ அது வந்து ஒன்று நீங்கள் வந்து இப்படி ஆண்களுக்கு அகேன்ஸ்டாக பேச வந்தது, அந்த பிரேக்கப்புக்கு நீங்களே காரணமாக இருந்து ஸோ நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷனாக திருந்தி இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக பேச வந்திருக்கீங்களா? இல்லை அது ஒரு காரணமாக இருக்குமா? ப்ளீஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? இல்லை சார், இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான். இந்த மாதிரி நான் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன்னா, அந்த டைமில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணாமலாம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணேன். ஓகே, பட் அது இன்னும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு தோணுது. ஓகே, ஆக்சுவலி லவ்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லவ் லாங்குவேஜே வேறு. ஆம்பளைங்களுக்கு வேறு, பொம்பளைங்களுக்கு வேறு. ஸோ கேர்ள்ஸோட லவ் லாங்குவேஜ் வேறு, பாய்ஸோட லவ் லாங்குவேஜ் வேறு. இவங்க வந்து மோர் இமோஷனல், கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இமோஷனல் டைப்பு. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்கன்னா அது அவங்களே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் பாய்ஸோட நேச்சர். ஓகே, ஸோ அவங்க சொன்னதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னும் போது நீங்கள் சொன்னது எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னால ட்ரை பண்ணும் போது அப்படின்னும் போது அது ஒரு மிஷன். ஓகே, அதாவது இவர் சொன்னும்போது ஒரு பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ அன்னைக்கு ஜனவரி 1900 சம்திங்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கே, அது ஆண்களுக்கு இல்லதான். அது வந்து ஒரு பெரிய விஷயம். நேச்சுரல் ஆனா அதை வந்து நீங்க ஓகே நீ மறந்துடுவ, அது உன்னுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துப்பீங்களா? அது எப்படி நீ மறக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து உட்கார்ந்திருக்கோம். ஓகே, ஏத்துக்கறோம்ன்றனால தான் நாங்க வந்து இந்த சைடு வந்து உட்கார்ந்திருக்கோம். ஓகே, நீங்க அதை ஏத்துப்பீங்களா அந்த விஷயத்தை? எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்கள்ட்ட கேட்போம், அந்த சைடு சப்போர்ட் பண்ணி உட்காந்துருக்காங்கல்ல. நான் அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு என்னோட பர்த்டேவே மறந்துட்டு எல்லாரும் வந்துட்டு 12 o'clock ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு பர்சன் மட்டும் மறுநாள் காலையில் 11:30க்கு விஷ் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி ரேண்டமாக வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆனால் பர்த்டே மறக்கிறதுலாம் தப்பு தான். இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கும் எதுவும் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி டேக்குமா? ஆமாம், எல்லா டேக்குமே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு
வந்திருக்காரா? எய்தாப்ல பார்க்குறீங்க? இல்லை இல்லை ஓகே. பிரேக்கப் ஆயிருச்சு அதெல்லாம். ஆ. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா டேக்குமே வந்துட்டு மறந்துடுவாங்க. முன்னாடி வந்துட்டு எல்லாத்துலேயும் நான் தான் வந்து இன்வால்மெண்ட் எடுத்து நிறைய வந்துட்டு அக்கறையோட எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இந்த சைடில் இருந்து ரொம்ப நான் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டது தான் விட்டுருச்சு. அவ்வளோதான் அவர் போயிடுச்சு. விட்டாரா, நீங்க விட்டீங்களா? நான் தான் விட்டேன். அண்ட் பெண்கள் சொதப்புறாங்க காதல்ல அப்படின்ற விஷயத்துக்காக தான் நீங்க பேச வந்திருக்கீங்க. இந்தந்த விஷயத்துல பெண்கள் ரொம்ப அதிகமா சொதப்பியிருக்காங்க, அது எனக்கே நடந்திருக்கு, இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கோவா பிளான் பண்ணியிருந்தோம். 12th லீவில் ஸ்கூல் லவ் தான். நீ கோவா போனாலே நான் பிரேக்கப்னு சொன்னவங்க தான். ஐ ஹேட் அ ஸ்டோரி லைக் தட். அப்போ யோசிச்சு பாருங்க பொசிவ்னஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ இதுன்னு அப்போ சொல்லிட்டு. பேங்காக் போனாங்கன்னா என்ன கொன்னே புதைச்சிடுவாங்க போலயே. புதைச்சிடுவாங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லேயே வந்துட்டு 12th படிக்கும் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ லவ் தட். பிகாஸ் நமக்காக தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் போகாமலாம் தான் இருந்தேன். பட் பிரேக்கப் 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. உங்களுடைய பார்ட்னருக்காக நான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய கரியரில் எனக்கு வந்து ஒரு 30 வயசு 28 வயசு ஆகுது அப்படின்னா என்னோட 26 வருஷ காலம் வந்து நான் ஒரு விஷயத்துக்கு பழகியிருப்பேன். ஆனால் என்னுடைய பார்ட்னர் வந்து ஒரு 2 வருஷமாக அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்றக்காக நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கா? ஸ்லீப் தான் ப்ரோ. ஆக்சுவலி ஸ்லீப் ஆக்சுவலி. ஓகே. என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து ஒரு டே பர்சன் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டு. ஓகே. ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து வேற ஒரு டைம் ஜோன் அவங்களுக்கு. எங்களுக்கு 2 பேருக்குமே அந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஓகே, அந்த ஒரு இத்தனைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் தான். லாங் டிஸ்டன்ஸில் ஷிஃப்ட் டைமிங் மாறுது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு சேலஞ்ச். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஸோ வாட் ஐ பிலீவ் இஸ் ஐ நோ ஹர். ஓகே. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, ஐ நோ ஹர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சரி அவங்களுக்காக நம்ம எவ்வளோ பண்ணுறாங்க, ஐ மீன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் வந்து சரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆஃப்டர் ஒரு 10 மணிக்கு மேலே யூ கேன் சேட் வித் மீ, ஓகே வாட் எவர். ஏன்னா அப்போ அவங்க தான் வந்து டைம் கிடைக்குது ஆக்சுவலி. பிகாஸ் சம்டைம்ஸ் ஷி ஃபீல் அலோன். ஆஃபீஸில் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து ஆஃபீஸ் பிடிக்கல, எனக்கு கொலீக்ஸு டீம் யாருமே எனக்கு செட் ஆகலை, ஐ ஃபீல் அலோன். ஸோ மற்ற ஒர்க் போக ஃப்ரீ டைமில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். ஸோ வாட் ஐ நீட் இஸ் ஐ நீட் யூ. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. எனக்கு தேவை உங்களுடைய ப்ரெசன்ஸ். எஸ், தட்ஸ் இட். ஸோ ஐ ட்ரை டு அடாப்ட் மை செல்ஃப். ஓ நைஸ். நான் வந்துட்டு என்னோட கோபத்தை வந்துட்டு நிறையா நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் நான் அவங்களுக்கே தெரியும், இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு நிறைய நான் கோவப்படுவேன். டிராஸ்டிக்காக டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுவேன். ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கோவப்படுவேன். இப்போ அவங்களே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ வந்துட்டு கோபத்தை நிறையா கண்ட்ரோல் பண்ணிட்ட. லைக் நான் இப்போ எப்படி எனக்கு தோண ஆரம்பிக்குதுன்னா, இப்போ இதை நம்ம பேசி வளர்த்து இது திருப்பி இன்னொரு பெரிய சண்டையாக மாறுறதுக்கு இங்கேவே நம்ம அமைதியாயிட்டோம் அப்படின்னா இது பெரிய சண்டையாக மாறாது, நாளை காலம் நல்லா பேச ஆரம்பிச்சிருவோம். இல்லை, இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் சொல்கிறது. பட் சில பெண்கள் வந்து என்ன விரும்புவாங்க, இல்லை பொதுவாக பெண்கள் விரும்புறது அவங்களுக்கு அமைதியை தாண்டி ஷி நீட் சம் சொல்யூஷன். இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ ஓகே சண்டை நடக்குது அப்படின்றனால நம்ம அமைதியாக ஆயிடுறோம். நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு அமைதியாகி அந்த இடத்துல நம்ம அப்படியே ஓகே நம்ம அமைதியாக இருந்துட்டு கம்முன்னு இருந்துட்டோம்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டோம்னா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னுடைய ஹர்ட்டு, இது ஏன் இந்த ஹர்ட் நடக்குது அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடு, ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடு அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. நான் அதை எப்போ பேசுவேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் அதை கன்ஃபஸ் பண்ணாமலோ இல்லை அதை பற்றி பேசாமலோ ஒரு நார்மலாக கொஞ்சம் நம்ம காம் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, நைஸ், இது இப்படி இருக்கு, சூப்பர். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீ மாற்றிக்கணும்னு நான் உன்னை சொல்லலை, இது இப்படி நீ கொண்டு வந்த அப்படின்னா எனக்கு அது பெட்டராக இருக்கும். இப்போ நான் இதை உங்ககிட்ட கொண்டு வரது இப்படி நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் உங்ககிட்ட. அப்போ நீ வந்துட்டு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஸ்மூத்தாக போகுன்றதை நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என் கோவத்தை கம்ப்ளீட்டாகவே நான் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். சூப்பர், பெரிய கைடில் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போது மெயினான விஷயங்கள் ஒரு விஷயம் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறியா, நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன், 4 8 ஆகும், 8 16 ஆகும், அது ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் ஆற போட்டுட்டு அதை அப்படியே விட்டுறாமல் அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களே இனிஷியேட் பண்ணி அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறது நல்ல விஷயம். இது அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சில நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க,
ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த உங்களுடைய நட்பு வட்டாரம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி இருக்குது? ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆல்சோ நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்றனால சொல்லுங்கள். லைக் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து தேர்ட் பர்சன்ட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நீ தேர்ட் பர்சன்ட்டை கொண்டு போகாத. தேர்ட் பர்சன் யாரை சொல்கிறேன்னா, என்கிட்ட சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. லைக் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அது எப்படி சடனாக மாறிடுவாங்க? எனக்கு அதுதான் புரியல. கேட்டால் இல்லை உனக்கு தெரியாது, பசங்க எந்த நீங்க வந்து டைமில் ஒரு எப்படி பிரியமான தோழி மாறுவாங்க. மாதவன் அவங்க பேர் என்ன, விஜயகுமார் சார் டாக்டர், அவங்கள மாதிரி இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது குறுக்க வந்து ஒருத்தர் கௌசிக் வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அவங்களால ஏத்துக்க முடியல. லைக் தம்பின்னு கூட சொல்றேன். லைக் அவன் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட தம்பியா தான் இருக்கான். அது எப்படி சடனா மாறிடுவான்? நான் சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நான் ஜோக்கர் மாதிரி இருந்தேன். இப்போ நல்லா இருக்குன்றதுக்காக சடனா மாறி இந்தாக்கா அக்கா லவ் யூ அப்படின்னு நான் சொல்ல முடியும்? அவங்க சொல்றது, அவங்க திங்க் பண்றது அந்த மாதிரி இருக்கு. கேட்டா வந்துட்டு மேல் ஈகோ won't accept this அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆரம்பத்திலே இதை பழக்கப்படுத்துறது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பேசிக்கா பேசிதான் லவ்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவீங்க. அப்பவே வந்துட்டு இதுதான் நான், என் சர்க்கிள் இதுதான், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு முதல்ல இருந்தே சொல்லியிருந்தா இந்த மாதிரி கேள்வியே எழும்பாது. அதுக்கு மேல் ஈகோன்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா புரிய வைக்காத மாதிரி தான். இந்த ஆரம்பத்திலே வந்து இவங்க தான் என்னுடைய நண்பர், இது என்னுடைய பாலிய சிநேகிதர், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு காதலிக்கவே ஸ்டார்ட் பண்றாங்க. சரிப்பா இதெல்லாம் ஓகே, நீ இந்த மாதிரிலாம் இருக்கு, அதனாலதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு போல்டா இருக்க அப்படின்ட்டு. அவ்வளவு போல்டா இருந்த பர்சனை வந்துட்டு இப்ப வந்துட்டு நல்லா உடைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஓகே. ஸோ அந்த நீங்க உங்க பிரேக்கப் பண்ணதுல வந்து நீங்க சொன்ன ரீசன் வந்து வேற சொன்னீங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் வச்சு ஒரு இது வந்துச்சு. அதை தாண்டி உங்களுடைய நண்பர்கள்லாம் நீங்க வந்து இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு டேர்ம் வந்து டாக்ஸிக்கா இருக்காவே அப்படின்ட்டு தான் நான் பிரேக்கப் பண்ணேன். நானா தான் போனேன். இப்போ திரும்பி நானா வந்து புரிஞ்சுக்கிட்டு வரேன். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி ரொம்ப கெஞ்சி பார்த்தேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி இது செட் ஆகல. அப்போ வீட்டில் சொல்ற பையனை தானே நம்ம வந்து கட்டிக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சின்ன ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ என்னோட இதுலேயே சொல்கிறேங்க, என்னோட ரிலேஷன்ஷிப்லேயே தேர்ட் பர்சன் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தேன். அவனை அப்படியே போட்டு அமுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, உனக்கு தெரியும் மீன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியாது சார். அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாது. அவன் ட்ரஸ்ட் தான் இருக்கும். நான் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, பேசவும் முடியாது, அவங்களை எடுத்து பேசவும் முடியாது. வாட் ஷீ டஸ் இஸ் ஷீ கீப் ஆன் இன்சிஸ்ட் மீ. இந்த மாதிரி என்னை வந்து கண்ணத்தை பிடிச்சி ஒத்துக்கில்னே இருக்கிறான், இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், மேன்லியாக இருக்கான்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னால், ஜஸ்ட் அவாய்டு. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட என்னன்னா தெளிவாக சொல்லிடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பண்ணாத, ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனை தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லிடுங்க. அங்கேயே ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு இல்லை நான் எப்படி அவன்கிட்ட போய் சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான், அவனுக்கு காட்டான். அப்போ எனக்கு இது வந்து எனக்கு தேர்ட் பர்சன் யாராவது சொல்லி எனக்கு தெரிஞ்சா அது எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ லைக் வைஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேம் நான் எதுவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க பசங்க வந்து எஃபர்ட்டே போட மாட்டாங்க, நாங்களும் ஈக்குவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேர்ள்ஸ் கிட்ட வந்து சின்ன சின்ன எஃபர்ட் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமே தவிர ரொம்ப வந்து நாங்கள் எஃபர்ட்லாம் நாங்கள் மீன் இல்லை. இதுவே இவர் வந்து ஒரு இதாக தான் சொல்கிறேன், எனக்கு நான் வந்து கமிட்டட்பா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது தவிர தப்பான விஷயங்களுக்கு வந்து ஒரு முயற்சி நடக்காது அப்படின்றதான். ஐயோ அவன் வந்து என்கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லி பசங்களும் சரி பொண்ணுங்க 2 பேருமே சரி அது சொல்கிறதுக்கு, அந்த டேகை சொல்கிறதுக்கு நான் வந்து சொல்லிட்டு அவன் பசங்க அந்த பவுண்டரியோட போயிடுவானுங்க. ஆமாம். இனி நீங்கள் கொஞ்சம் அவனுங்களுக்கு இடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படிங்கன்னா அது எந்த லெவலுக்கு, எந்த ஒரு சுச்சுவேஷன், எந்த ஸ்டேஜுக்கு வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொதப்புறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களும் சரி, பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆண்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம். எனக்கு வந்துட்டு இப்போ இந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் பேர் மினிமம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ எங்கே போனோம்னா டக்குனு ஹேண்ட்பேக் வந்து வாங்கிக்கணும், காரில் போனோம்னா நான் இறங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு இறங்கி வந்து கதவை திறக்கணும், ஹோட்டல் கதவை திறந்து விடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கா சொதப்பலுக்கு? இப்போ நார்மலாக நீங்கள் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசிக்காக இப்போ தான் எல்லாருக்கும் வெளில தெரியுதே. இப்போது பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இப்போது நான் கல்யாணம் ஆனது ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் ரொம்ப பேம்பர்டாக வளர்ந்த ஒரு கேர்ள். ஓகே, நம்மளுக்கு தான் எல்லாரும் வேலை பார்த்து பழக்கம், நம்மளே எல்லா வேலையும் பார்க்கணுன்றது ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் எந்த அளவுக்கு பேம்பர்ட்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர தங்கச்சி மாதிரி எல்லாரும் சேர்ந்து அழகான சின்னதே வரை வேண்டாம். ஓகே. என்னன்னா இப்போ ஒரு 30 பேர் மட்டும் சுற்றி இருக்கிற மாதிரி, ஒரு 30 பேர் மட்டும் சுற்றி இருக்கிற மாதிரி. ஓகே. என்னங்க லைவாகவே மிரட்டுறாங்க. அண்ட் இங்கே பசங்கள்ட்ட வரும் பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து பெண்கள் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? எங்களுக்கும் ஒரு பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேள்வி கேட்குறேன். ஆமாம், எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் எப்போதுமே பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று கேளுங்க, இது வரைக்கும் ஒன்று இருந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி. நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் சொல்கிறாரா? சொல்லுங்க என்னங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி இவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த கேள்வியே புதுசாக இருக்குது.
நான் இது சந்தோஷமா வரைக்கும் இருக்கா பிரின்சஸ் இல்லையா? ட்ரீட்மெண்ட் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். கேக்குறானுங்களே அப்படின்னு. பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் புதுசா இருக்குன்றேன் நான் அதை அனுபவிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அனுபவிச்ச மாதிரி தெரியலையா? அது பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட்னு தெரியல. காதலில் அதிகம் சொதப்புவது ஆண்களா பெண்களா அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொதப்புவாங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு செக்மெண்ட் தான் இது. இந்த பஞ்சிங் பேக் வந்து நீங்கள் உங்களுடைய லவ்வராகவோ இல்லை உங்களுடைய மனைவியாகவோ இல்லை வந்து கணவனாகவோ எப்படி வேணால் நினச்சிக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ண தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், அப்ரிஷியேஷனாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்த போகிறீங்க வித் ரீசனோட. ஒன்று அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க பண்ணுற விஷயத்தை பார்த்து நீங்கள் அவங்கள வாரி அணைச்சி கட்டியும் பிடிச்சிக்கலாம், இல்லை முத்தத்தையும் கொடுத்துக்கலாம், இல்லை போட்டு பொழக்கலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த பஞ்சிங் க்ளவுஸை போட்டுட்டு கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வரீங்க அப்படின்னா வாங்க பிரதர். எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்பில் சண்டையை விட சமாதானமாக போனால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் டைட்டானிக் ஷிப்பாக மாறும். ஓகே. ஸோ அதனால் அப்ரிசியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த ஹக்கு? அவங்க தான் லைஃப் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அந்த லைஃப்பை நம்ம லவ் பண்ணி ஆரம்பிச்சிடணும். ஓகே. அப்போ தான் அந்த லைஃபு லவ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சூப்பர், நைஸ். சண்டை வந்தால் கூட அந்த சண்டையை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கணுமே தவிர இவங்க எங்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிலாம் போயிடக்கூடாது. அது நல்லா இருக்காது. காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கோவம் தான் வரும். அதுக்காக அடிக்கலாம் மாட்டேன். ஹக் பண்ணிப்பீங்க. இது என்ன புதுசா? அதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கோவம் வரும், ஏன்னா நம்மால ஆப்போசிட்ல எதையாவது சொல்லி சமாளிச்சிருவாரு, நம்ம அமைதியாயிடுவோம், அப்படியே ஹக் பண்ணுறோம். ஹக் பண்ணிப்பீங்க. ஓகே, டன் டன் டன். ஸோ இப்போ எந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு போட்டு பொழந்தா கரெக்டா இருக்குமே, அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணும்? ஏதாவது சண்டை வந்து ஏதாவது பேசினா அவன் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட்னு நிப்பான். அப்ப அப்படியே குத்தணும் போல இருக்கும். பண்ணிருங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு தான் இந்த இது. அவங்க அவரை பொழப்பாரே 8th என்னைய பொழந்துருவாங்கன்னு நினைக்கிற குத்துல அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வருது. சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். 6 வருஷம் லவ்வோட இது தெரிய போகுது. 18 வாட்டி மேலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க. நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணி இப்போ திருப்பி பிரேக் விட்டோன்னே நான் போய் ஃபோன் பண்ணி பேசினேன். என் ஃபோன் எதுக்கு எடுக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சார். ரெண்டாவது நான் ஒரு 4 டைம் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. இப்போ எடுக்க மாட்டாங்களா அவங்க? எடுக்கல சார். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி இங்கே வந்துட்டோடனே திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க 2 டைம். அப்படியா? என்ன சார் பண்ணுறது? ஃபோன் அடிக்கிறாங்களா? எடுங்க, எடுக்கிறாங்களான்னு ஃபோன் பண்ணுங்க. இங்கே வாங்க, ஒரு குடும்பம் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற பாவம் எங்களுக்கு வேணாம். எடுங்க, நம்ம பேசிடலாம் சிஸ்டர்கிட்ட. வாங்க. என்னங்க பயங்கரமாக சேவ் பண்ணியிருக்கீங்க. 2 பக்கம் ஹார்ட் எரியுது, பேர்லாம் வைக்காம சூப்பராக சேவ் பண்ணியிருக்கீங்க. ஹலோ, சொல்லு. ஃபோன் பண்ணியிருக்கியா? முடிஞ்சா? இங்கே தான் உள்ளதான் இருக்கேன், சொல்லு. உள்ளதான் இருக்கேன், சொல்லுப்பா. சரி, முடிச்சு தான் பண்ணு. உனக்கு எந்த கோவம் இல்லையா? புரியல. கோவம் எதுவும் இல்லையா? என் கோமாத ரசனை நான் பண்ண போகிறேன். ஹலோ சிஸ்டர் ஆஷிக், விஜய் ஆஷிக்கு. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அதுதான் எனக்கு என்னன்னா, லவர் வந்து ஒரு 18 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. உங்களை ஷோனால என்னால் எடுக்க முடியல, அவங்க என் மேலே கோச்சிக்கிட்டாங்க பிரதர் அப்படின்னாங்க. நீங்கள் எதுவும் கோச்சிக்கல? கோவமாக தான் இருக்கீங்க. அவர் சொல்லிட்டு வந்தாரா, சொல்லிட்டு வரலையா உங்கள்கிட்ட? இல்ல, சொன்னாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் சொன்னாரு. கிளம்புறதுக்கு அப்புறம் சொன்னார். முன்னாடியே சொல்லி பர்மிஷன் வாங்கல நீங்க? அப்ப நேத்தே சொல்லிட்டுனாப்பா. இல்ல, போறேன்னு சொன்னாங்க, நான் வேண்டாம் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு அப்புறம் சொல்லல. ஷோக்கு வந்து குடும்பம் பிரிஞ்ச பாவம் வேணாம், நாங்களே பேசிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூமா. ஓகே பிரதர். தேங்க்யூ. பேசுறீங்களா?
ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுங்க நிறையா. சொல்றா என்ன பண்றீங்க? அது ஒரு குத்து. குத்தணுமா? வாங்க நைட்டு கன்ஃபார்ம் தம்பி வாங்குறது. வாங்க பண்ணுங்க. கல்யாண மாலை நிகழ்ச்சியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் பிரதர். டன். ஓகே எஸ் நீங்க நோ தேங்க்ஸா? ஓகே நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கான ஸ்பேஸை எனக்கு கொடுத்ததுக்கும் என்னோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் என்னை எப்பயுமே ட்ரஸ்ட் பண்ணதுக்கும். வாவ், சுரேஷ்க்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு முத்தம் சென்று அடைகிறது அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லலாம். சூப்பர், உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் கரெக்டாக உங்களை புரிஞ்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து அவர் ஒரு பயங்கர ஐ ஓப்பனராக இருந்தார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. எஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இந்த பஞ்சிங் பேக்கை? நான் வந்து கண்டிப்பாக பஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஏன்னா லைக் காதல் கீதல் இனிமேல் யாராச்சும் வந்தீங்க இங்கே விழுற பஞ்ச் தான் உங்களுக்கும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணுறேன். காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்கன்ற மாதிரியா? ஓகே ப்ளீஸ். அப்படி என்னங்க காதல் மேல அவ்வளவு வெறுப்பு? கமான் வாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா பேசி நல்லா வந்து இம்ப்ரெஸ் பண்ணி காதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் லைக் இவ தான் நமக்கு, இவங்க சொன்னாங்க என்னவல்னிட்டு, என்னவல் தாண்டி அட இவ தானே போட்டா பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடுறாங்க. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆயிடுது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக்காக மாதிரி பிரேக்கப் வரைக்கும். ஓகே, இன்று முதல் அதாவது காதல்னு யாருமே வந்துடாதீங்க. நான் வாழ்க்கையில் பட்ட அடிகள் போதும், அதுக்கு பஞ்சு இந்த பஞ்சிங் பேக் விழுதுதான் உங்களுக்கு விழுவும் அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர் ப்ரொஃபஸர், தேங்க்யூ. எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்களே குத்திக்க போறீங்களா? எஸ் கமான். எதனால இந்த செல்ஃபா இந்த குத்து? என்னோட பார்ட்னர் பேச்சை நான் கேட்க மாட்டேன். அதாவது அவங்க சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துக்குவேன். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன். இனிமேலும் அப்படி கேட்காம இருக்கக்கூடாது, எல்லாமே ஒழுங்காக கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்காக உங்களுக்கு நீங்களே எனக்கே பனிஷ்மெண்ட். உனக்கு நீங்க குத்த போறீங்க. ஓகே, செல்ஃபா. ஏழு ப்ரொபோசல் வந்திருக்கு. 7மே நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா அவங்களா ப்ரொபோஸ் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாட்டில் ஒன்று வரும் பார்த்தீங்களா, எனக்கு ஈஸியாலாம் நீ வேணா பேசி பேசி கரெக்ட் பண்ணிடுவேன். நானா ஈஸியாலாம் வேணா பேசி ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தானாவா? 7மே உங்களோட லவ் சொல்லவே இல்லை. இல்லை நீங்கள் சொல்லி வேணான்னீங்களா? ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாங்க. 3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களையும் வேணான்னு சொல்லிட்டீங்க. வேணாம் எனக்கு நீ ஈஸியாக வந்துட்டேன், வேணாம் நான் உனக்கு கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன். 2 பேரும் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டேன். அது இன்னும் பெரிய ஹார்ட் பிரேக்கு. பொண்ணுங்க வந்து காதலை சொல்கிறதே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இவருக்கு இத்தனை நடந்துமே அவங்கள தங்கச்சின்னு சொல்லி மூட் அப்செட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அவங்க 2 பேருமே இப்போ கமிட் ஆகிட்டாங்க. தங்கச்சி சொன்னால் உன் முன்னாடி குத்திட்டு இருப்பாங்களா? அவங்க அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க வேணாமா?
ஓகே, நீங்களாச்சும் என்ன சொல்ல போறீங்க? நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ பொய் சொல்லியும் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ரொம்ப சிம்பிளாக எடுக்கும்போது நான் வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அவங்க அடிக்கடி சொல்கிறதுனா அவங்களுக்கு வந்து 4 கிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க கிஸ்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஸ் எப்போவுமே எனக்கு வந்து கேட்பாங்க, நெத்தியில் கிஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, என்னங்க சாமி கும்பிட்றீங்க? அவ்வளோதான், சூப்பர். அப்படி என்ன பண்ண போறீங்க? கமான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிசியேஷன். சூப்பர். ஓகே, இந்த காத்துலயே முத்த கொடுத்துட்டு வரீங்க. நல்லா நல்லா பண்றது மட்டும் நல்லா அப்ரிசியேஷன் பண்ணுப்பா. பண்ணுங்க. பாஸ்ட்டுக்கு வந்து பஞ்ச். இப்போ யாருக்கு ப்ரெசென்ட்டுக்கு பண்ணீங்க? ப்ரெசென்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? அதாவது என் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னு அப்ரிசியேஷன். பாஸ்ட் புரிஞ்சுன்னு வந்து கூட இருந்ததுக்கு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன். தென் பாஸ்ட் வந்து அந்த தப்பு பண்ணதுக்காக பஞ்ச். கொடுங்க, பிடிங்க, அடிங்க, அவ்வளோதான். சொல்லுங்கப்பா. மறந்ததுலேருந்து பயங்கரமா இருந்து இந்த காதல்ல சொதப்புற ஆண்களுக்காக ஒரு பஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேலேயாவது இருந்துட்டு லவ்ல சொதப்பாம இருந்துக்கிட்டு இன்னும் சொல்லணும்னா போய் சொல்லிடணும். இல்லைனா அதுக்கான என்ன டிசிஷனோ அந்த டிசிஷனை கரெக்டாக எடுக்கணும். ஸோ அந்த விஷயம் இதுக்கு மேலே ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆண்களுக்காக ஒரு பஞ்ச். அப்புறம் எவ்வளோதான் இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை பண்ணாலுமே இருந்துக்கிட்டு கேர்ள்ஸ் சைட்லேயும் சரி பாய்ஸ் சைட்லேயும் சரி 2 பேருமே இருந்துட்டு விட்டு கொடுத்து போகிற சில பேரும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ரிலேஷன்ஷிப்பில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கூண்டெல்லாம் பார்த்தோன்னே இது என்னப்பா கிளிக்கூண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் அது கிளிக்கூண்டு கிடையாது, ஒரு டெலிக்கூண்டு அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனசில் நிறையா விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கரெக்டாக சென்ட் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளுடைய லைஃப் ஸ்பேனில். அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதை தாண்டி சில பேர்கிட்ட சொல்லாத காதல் கூட இருந்திருக்கலாம். அதாவது பசங்க வந்து இந்த காதலை வந்து சொல்லாமலே உள்ளே வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு மனக்குமுறல் கூட இருக்கலாம். அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். இந்த டெலிஃபோனை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சாரி, தேங்க்ஸ் எது வேணாலும் கன்வே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் வரீங்க? நிறையா லைஃப்பில் ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லைஃப்பில் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் புது மனுஷனாக நான் இருக்கேன். இவ்வளோ நாளாக என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, எனக்கு தெரியும் நீ என் வாய்ஸ் கேட்டதும் கண்டிப்பாக பேச மாட்டேன்னு தெரியும். உன்கிட்ட சாரி மட்டும் சொல்லிக்கணும். இது நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். என்னை மன்னிச்சிரு. நான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிடைக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் மிஷின் கிடச்சி எல்லாத்தையும் மாற்றிட முடியாதான்னு ஒரு சின்ன ஏக்கம் எனக்கு இருக்குது. எப்போயும் ஹாப்பியாக இரு. லவ் யூ அண்ட் மிஸ் யூ. பை. யாரு கால் பண்ணுறீங்க? யா ப்ளீஸ். ஹலோ அம்முமா, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில்
என்னளவுக்கு ஒன்று யாருனாலையும் லவ் பண்ண முடியாது. அதை விட அதிகமாக பண்ண அடுத்த ஜென்மத்தில் நானே தான் பிறந்து வரணும். See you. நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வரும்போது நான் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கேன், என் அம்மா அப்பா எப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். தெரிஞ்சும் நீ வந்து அதையே ரிப்பீட் பண்ணுற. ஸோ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அதை வந்து திரும்ப பண்ண வேணாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்கிறேன். இதை நீ மேபி எங்கே இருந்தாலும் நீ கேட்டுக்கிட்டு இருப்ப. லைக் என் அம்மா அப்பா எப்படி வாழ்ந்தாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரியே இருக்க வேணான்னு தான் என் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. திரும்ப அதே மாதிரி நான் ப்ரோக்கனாக இருக்கணும்னுட்டு அவங்க நினைக்கல. பட் நான் இப்போ அப்படி தான் இருக்கேன். ரொம்ப டிப்ரெஸ்டாக ப்ரோக்கனாக தான் இருக்கேன். சூன் வந்துட்டு போல்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உடையாத மனசு யாருக்கு இருக்குது? பட் நம்ம அதை கடந்து வந்து போல்டாக இருக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலுமே. சூப்பர். அண்ட் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, எக்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, சூப்பர். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தினால பிரேக்கப் பண்ணோம். அப்போது நீ ஒன்று சொல்லிட்டு போன, கூட நின்று சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு எந்த பார்ட்னரும் இருக்க மாட்டாங்க, பிகாஸ் யூ ஆர் ரியலி ஹார்ட் டு ஹேண்டில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போது உன்னை விட ஒரு நல்ல பெட்டரான ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் இருக்காங்க. ஐ அச்சீவ்ட் போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. ஸோ நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு ரியலி 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 தேங்க்யூ. எனக்கு பேக் போன் சப்போர்ட் யாருமே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணாலுமே அது தப்புன்னு சொல்லி திருத்தியிருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் எங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது. லைஃப்பில் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், மிஸ் பண்ணவும் மாட்டேன். லவ் யூ. டைம் எடுத்து கூட பேசலாம். ₹1 கைன்றனால 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்ககிட்ட லவ் சொல்ல போகிறதில்ல, அவங்க வந்து திரும்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவே தேவையில்லை அவங்கள. அப்புறம் எதுக்கு கால் பண்ணுறேன்? வர வேணாம்னு சொல்ல போறீங்களா? இல்லை அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன், அதனால வந்து எல்லாம் வேஸ்ட் தான். நீ பேசு தம்பி, நீ பேசுகிற பார்க்க தான் நான் பயங்கர ஆர்வமாக இருக்கேன். கமான். யா, ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருப்ப தான் தெரியும். என்னன்னா நிறைய உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், அது ஃப்ரெண்டு தான் உனக்கு தெரியும். ஆனால் நான் வேறு மாதிரி நினச்சி தான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். காலேஜிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண உங்கள் வீட்டு வரைக்கும் வந்தேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட நான் பார்க்காம வேணான்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு, நெக்ஸ்ட்டு திரும்பியும் இந்த மாதிரிலாம் உங்களை பார்க்கக்கூடாது தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் பார்க்கக்கூடாதுன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திரும்பி வந்துடாதீங்க, சாரி, அவ்வளோதான். திரும்ப வந்துடாத, சாரி, அவ்வளோதான். அண்ட் பிரதர், நீங்கள் உண்மை சம்பவம். சூப்பர். ஹே ஹாய், ராகவ் ஹியர். 5 வருஷம் கழிச்சு வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய மாறிடுச்சு. ஆனால் உங்ககிட்ட ஒரு தடவை பேசும்போது சரி, பார்க்கும்போதுமே சரி, அந்த ஒரு அது ஆங்ஸைட்டியாக இல்லை அது ஒரு இதுவாக என்னன்னு சொல்ல தெரியல, அது மட்டும் மாறவே இல்லை. ஐ திங்க் நீயும் லைஃப்பில் ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு இந்த நேரம் செட்டில் ஆகிருப்பேன்னு நம்புகிறேன். ஐ ரியலி விஷ் a happy life for you and thanks for the good lessons in my life. Thank you.
இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த பிரேக்கப் நடந்துச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அந்த நபரை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாமல் ஓகே நீ மியூச்சுவலாக நீ நல்லா இருக்கியா, உனக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று அமைஞ்சிச்சா அப்படின்றது வந்து இட்ஸ் குட் திங். இல்லை பிரதர், செட் ஆகலைன்னா செட் ஆகலை, அது அவ்வளோதான். அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. உலகம் ரொம்ப பெருசு. ஸோ அதை பார்த்துட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. என்னப்பாவா அழ வச்சிருவீங்க போலியே. ஆக்சுவலி என்னோட அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என் தம்பி அம்மா 2 பேரையும் லைக் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் இன்னொரு லைஃப் பார்ட்னர் வந்து அதை எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை எப்படி நம்ம இது பண்ணிப்பாங்கன்னு நினச்சேன். பட் இன்னொரு லைக் ஒரு ஃபாதர் ஃபிகரில் இன்னொரு பிரதரையும் அம்மாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் தங்கன்னு சொன்னதில்லை. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தேங்க்யூ ஸோ மச். இப்போ வரைக்கும் கூட நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. Okay. Console her, bro. Come. ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து அழுதுற மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே கண் கலங்கிராது. போத் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும். காதலில் சொதப்புவது வந்து நம்ம இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். இப்போ குப்பிட்டு வந்து என்ன தான் அம்பு விட்டு போனை காதல் வந்து நமக்குள்ளே வந்து அப்படியே டெவலப் ஆனாலுமே மேக்ஸிமம் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கிவ் அண்ட் டேக் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதை நம்ம பார்ட்னருக்கு வந்து கரெக்டாக அவங்க மேலே திணிக்காமல் ஓகே மியூச்சுவலாக இது நான் பண்ணால் இது ஓகேவா, அவங்களோட கன்சர்ன் வந்து நம்ம கேட்கணும். மேக்ஸிமம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா பெஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிசுகள் வந்து வழங்குவோம். ஸோ அந்த வகையில் காதலில் அதிகம் சொதப்புவது ஆண்கள் அப்படின்னு சொல்லி பேச வந்த பவித்ரா என்கிற காயத்ரி அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க ப்ளீஸ். சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். காதலில் அதிகம் சொதப்புவது பெண்கள் அப்படின்னு சொல்லி பேச வந்ததில் ரிச்சர்ட் டேனியல் அவங்கள தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது. கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஸ்பான்சர்ட் பை பீஸ்போக் அண்ட் கூல் கிளப். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஆஷிக்.